புதினா கொத்தமல்லி சட்னி நாங்கள் எப்படி செய்கிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்து, வரமிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வதக்கி விடுங்க. இதோட கூட சின்ன வெங்காயமும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கி கொடுங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு இதெல்லாம் வதங்கட்டும். சிம்மில் வச்சு பண்ணுங்கள். சிம்மில் வச்சு பண்ணும்போது தான் அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கும். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கோங்க. ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு கட்டு புதினா நாங்கள் சேர்த்துருக்கோம். இதை நல்லா நீங்கள் வதக்கி விடுங்க. இந்த ஒரு கட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் பருப்பு, பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா நீங்கள் வதக்கி விடுங்க. நம்ம அரைக்கும் போது மிக்சியில் ஆற வச்சு அரைக்கும் போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஓரளவுக்கு சிம்மில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நிறைய தேங்காய் போட வேணாம், தேங்காய் கம்மியாக போட்டுக்கோங்க. தேங்காவோடு சேர்த்து அதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி போட்டு நீங்கள் உடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் ஆற வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துட்டு அதை தாளிக்கணும். ஸோ கடுகு, உளுத்த பருப்பு போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பை நீங்கள் அந்த சட்னியோடு சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.